டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு என்னென்ன திங்ஸ் கொண்டு போகணும்னு சொல்லி கேட்குறீங்க. லைனாக ஒன் பை ஒன்னாக பார்த்தலாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹால் டிக்கெட்டுங்க. ஹால் டிக்கெட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க. கலரா இல்லை பிளாக்கான்னு சொல்லி கேட்பீங்க. பிளாக்கே போதுங்க, உங்களோட விருப்பம். மேக்ஸிமம் பிளாக்கே போது, பிளாக்கே போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாக் லெட் வந்து 2 கொண்டு போய்க்கிங்க. ஒன்றே போது, இருந்தாலும் 2 கொண்டு போகிறது நம்ம சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியம். அதனால் 2 கொண்டு போய்க்கிங்க. நெக்ஸ்ட் ஐடி ப்ரூஃப் ரொம்ப முக்கியங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்துக்கிட்டே ஆதார் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு கொண்டு போங்க. இல்லாட்டி பேன் கார்டு கூட இருந்துச்சுன்னா எனி ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா ஓகே. இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியுங்க. நெக்ஸ்ட் உங்களோட விருப்பத்துக்கு கொண்டு போனால் கொண்டு போகலாம். வாட்டர் பாட்டில், வாட்சு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்க வந்துங்க கர்ச்சீப் கொண்டு போனால் கொண்டு வைக்கிங்க. லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மங்க இது பண்ணிக்கலாம். அதனால் கர்ச்சீப் கொண்டு போனால் கொண்டு போய்ங்க. மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹால் டிக்கெட், பிளாக் லிட்டுங்க, அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப். இந்த 3 மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட் டைம் குரூப் 4 எழுதுகிற கேண்டிடேட்டுக்கு தெரியாது, மித்தவங்கெல்லாம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்க, இதெல்லாம் தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு டைம் எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்க. டிஎன்பிசி குரூப் 4 எழுதுகிற எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துங்கள்ங்க. எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போங்க. டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 8:30க்கு முன்னாலே போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. அப்போ தான் போய் ஹாலெல்லாம் பார்த்துட்டு ஒரு பதட்டம் இல்லாமல் எக்ஸாம் சென்டர் நம்ம போய் நல்லா ஹால்குள்ளே போக முடியுங்க. அதனால் மறக்காமல் 8:30க்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணிடுங்க. ஏன்னா டிராஃபிக் ப்ராப்ளம் எல்லாமே வரலாம். அதனால் நீங்கள் எதுவுமே முன்கூட்டி பிளான் பண்ணிக்கிங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் சென்டர் பார்க்கும்போது தெளிவாக பார்த்துக்கிங்க. நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சியா இல்லை மெட்ரிக்கான்னு சொல்லி பார்த்து கரெக்டாக போய்க்கிங்க. ஏன்னா மாற்றி போயிட்டீங்கன்னா கூட அந்த டைமுக்கு மேலே உங்களை அந்த டைமுக்குள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. எதையுமே 1 டைமுக்கு 2 டைம் பார்த்துட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து ரிப்ளை வருங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க.